வெல்கம் பேக். இந்த வீடியோல Azure Container Instance அப்படிங்கிற சர்வீசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே நம்ம உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டெய்னர்னா என்ன, அது இல்லாமல் உங்களுக்கு யூடியூப் சேனல்லையும் பார்க்க சொல்லியிருக்கிறேன். இப்போ கிளவுட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு டாக்கர் இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை நான் கண்டெய்னரா ரன் பண்ணணும். பட் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம VM வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமான வேலை, ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, Azure Cloud Azure Container Instance சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நீ டைரெக்டாகவே உன்கிட்ட ஒரு டாக்கர் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணிடலாம், அதை கண்டெய்னராக டிப்ளாய் பண்ணிடலாம். அதுதான் Azure Container Instances. இப்போ இதோட அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸை இமீடியட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக என்ன பண்ண முடியும், உங்களுடைய கண்டெய்னரை டிப்ளாய் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, நீங்கள் வெர்ச்சுவல் மிஷின்லாம் கிரியேட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா வெர்ச்சுவல் மிஷின் போனீங்கன்னா அதோடைய ப்ரொஃபஷனிங்கே தனி. இப்போ நம்ம நிறைய சர்வீசஸ் பார்க்கும்போது இந்த வெர்ச்சுவல் மிஷினை ஏன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டியை தான் இந்த Azure Container Instance குறைக்குது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டிப்ளாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது வித்தின் தி செகண்ட் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் அதே VM யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 20 to 30 minutes ஆகும் ஒரு டாக்கர் செட்டப் பண்ணுறதுக்கு. அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ கண்டெய்னர் இமேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த கண்டெய்னர் இமேஜஸ் பேசிக்காக நம்ம டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணுவோம். ஸோ அது பை டிஃபால்ட். இது இல்லாமல் அஷூர்லேயே கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, ஒரு ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி. அது இல்லாமல் AWS கூகுள் கிளவுட் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட இமேஜை நீங்கள் புல் பண்ணி எடுத்து கண்டெய்னராக இந்த கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்களில் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, கண்டெய்னர், டாக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியல அப்படின்னா நீங்கள் என்னுடைய யூடியூப் வீடியோவை பார்க்கணும், அப்போ தான் புரியும். கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸோடைய டெமோவை நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸஸோட நீங்கள் எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு புது சர்வீசஸ் வந்துக்கிட்டே இருக்கும் க்ளவுடில். அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதோடைய அஃபிஷியல் லேண்டிங் பேஜ். இப்போ ரிசோர்ஸ் எனக்கு கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும்னா ரிசோர்ஸ் பேஜுக்கு போகலாம் நீங்கள், ரைட்டா? ஸோ ரிசோர்ஸ் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதோட ப்ரைஸிங் பிளான். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட், நோ டெர்மினேஷன் ஃபீஸு, பர் செகண்ட் பில்லிங் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த லேண்டிங் பேஜில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும். ஸோ நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்டேட்டடாக இருக்கும். நீங்கள் நான் என்ன தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு சொன்னால் கூட இந்த டாக்குமெண்டேஷன் வாக் த்ரூ பண்ணுங்க. சரி, இப்போ கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சர்வீசஸ் அஷூரோடைய கிளவுடில் சர்ச் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் இதுதான் என்னுடைய டேஷ்போர்டில். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணல. கிரியேட் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், ஓகே, ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு நியூ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் -org. ஓகே, கண்டெய்னரோட நேம் மை ஃபர்ஸ்ட் Azure கண்டெய்னர். ஸோ ரீஜன் ஸ்பெசிஃபிக். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் எதுவும் சூஸ் பண்ணலாம், பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், ரைட்? இப்போது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா குயிக் ஸ்டார்ட் இமேஜ், Azure கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, அதர் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்குது. ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டெய்னரைசேஷனுக்கு. அங்கே தான் உங்களுடைய இமேஜ் இருக்கும், ரைட்? இப்போது பை டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது பார்த்துட்டிங்க அப்படின்னா mcr.micro, இதான் டிஃபால்ட்டு, ரைட்? Azure கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிங்கிறது இன்னொரு சர்வீஸ். அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இமேஜஸை ப்ரைவேட்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ அது பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ மேபி அது AWSல இருக்கலாம், இல்லை கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அதோடைய URL அது பப்ளிக்காக இருந்தால் பப்ளிக், இல்லை ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட். ஸோ நான் இங்கே குயிக் ஸ்டார்ட் இமேஜஸ் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சைஸ் 1.5 GB மெமரி, 1 vCPU. இதுதான் இந்த கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸோடைய ஆக்சுவல் CPU அண்ட் மெமரி. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் பார்த்துட்டிங்கன்னா நெட்வொர்க் டைப் பப்ளிக், ரைட்? மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்ட்டை எனேபிள் பண்ணலாம். இப்போ உங்கள் கண்டெய்னருக்கு நிறைய போர்ட் தேவைப்படும் இல்லையா, அப்போ நீங்கள் அந்த போர்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணால் மட்டும் தான் கண்டெய்னர் அவுட் சைடில்
உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு 80 போர்ட் ஒர்க் ஆகுறதுனால பேசிக்காக என்ன பண்ண முடியும், நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் வேற ஏதாவது போர்ட் அட்ரஸ் 300 இந்த மாதிரி வேற ஏதாவது இருந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணணும், இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணணும். இது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா பேசிக்காக என்விரான்மெண்ட் வேரியபிள் இந்த மாதிரி இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை. பேசிக்காக ஒரு கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு, கிரியேட். ஸ்டில் வந்து டிப்ளாய்மெண்ட் இஸ் ப்ரோக்ரஸ். இப்போ நீங்கள் வந்து அஷூரில் எந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணாலுமே டிப்ளாய்மெண்ட்டுக்குன்னு சில டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கோ டு ரிசோர்ஸ். இப்போ இந்த கண்டெய்னரை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ரைட்? கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் இருக்கும். இது வந்து அந்த கண்டெய்னரோட இன்ஸ்டன்ஸோடைய ஐபி அட்ரஸ் இஸ் அ பப்ளிக், ரைட்? நம்ம கொடுத்த எல்லா மெட்டா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ரன்னிங்கில் இருக்குது. லொக்கேஷன் ஈஸ்ட் யூஎஸ், இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ட்ரையல், ரைட்? அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸோடைய சிபியூ, மெமரி, நெட்வொர்க், இன் அண்ட் அவுட் எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும், வந்து ட்ராக் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸை ரீஸ்டார்ட்டும் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி, ஸோ நான் இங்கே காப்பி பண்ணுறேன். இப்போ பேசிக்காக அந்த கண்டெய்னர் உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு, ரைட்? அந்த கண்டெய்னரை நம்ம அக்சஸ் பண்ணுறோம் வெளியில் ப்ரௌசர்லேருந்து. நம்மளுக்கான ஒரு பேசிக் கண்டெய்னரோடைய அவுட்புட் கிடைக்கும். வெல்கம் டு அஷூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், ரைட்? நான் திரும்பவும் ஏற்கனவே சொல்கிறேன், நீங்கள் இதில் வந்து ஓரளவுக்கு அதாவது இந்த டெமோவில் நீங்கள் என்னன்னா ஒரு கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸில் எப்படி ஒரு கண்டெய்னரை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டெய்னர் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வேஸ்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒன்று யூடியூப்பில் போயிட்டு பேசிக் படிங்க, அதுக்கப்புறம் கண்டெய்னர் டாக்கர் கான்செப்டை நம்மளுடைய ப்ரீமியம் கோர்ஸ் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஆப்ரேஷன் சைடில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் எல்லாருமே டாக்கர் கற்றுக்கணும். இது வந்து குயிக்காக ஒரு கண்டெய்னரை டிப்ளாய் பண்ணுறதுக்கு அஷூர் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். இதுலேயும் லிமிட்டேஷன் இருக்கும். ஆனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க்கு இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து அஷூர் கொடுத்துட்ருக்கு.